Welcome to all. Exercise 4.4 Inverse trigonometric function. Max பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் கண்டிப்பாக அதோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ன்னு எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக மைனஸ்னா ப்ளஸ். இதே போல் மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன், தென் டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் ரூட்னா தென் ஸ்கொயர். இது போல் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்குமே ஆப்போசிட் ஆப்ரேஷன் இருக்கும். அதே போல் ட்ரிக்னாமெட்ரிக்லையுமே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு ரிவர்ஸை நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா அண்ட் டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, காட் தீட்டா, இது போல் வரக்கூடிய எல்லாமே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், தென் tan inverse of x. இதே போல secant inverse of x, cosecant inverse of x and cot inverse of x. இது போல பவர்ல -1 எடுக்கும்போது அதை இன்வெர்ஸ்னு சொல்லுவோம். sin θ இது போல θன்னு வரும்போது trigonometric function இன்வெர்ஸ், பவர்ல -1 வரும்போது இன்வெர்ஸ் trigonometric function. ரெண்டுத்துக்குமா டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, இப்போ sin டிகிரி கொடுத்துருவாங்க 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா sin 30 டிகிரி ஈக்குவல் டு 1/2. இது போல டிகிரி கொடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சா அது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ இதிலே sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1/2 என்ன டிகிரி. இப்போ இது போல வேல்யூ கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்கன்னா அது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரியை கொடுத்துட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூ கொடுத்துருவாங்க, நம்ம டிகிரி ஃபைன் பண்ணுவோம். sin θ ஈக்குவல் டு எக்ஸ், டிகிரி கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிச்சா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதுவே இல்லை வேல்யூ கொடுத்துட்டு டிகிரி கண்டுபிடிச்சா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். டொமைன் அண்ட் ரேஞ்ச், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சஸ். பிரின்சிபல் வேல்யூ அதோட முதன்மை மதிப்புன்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்க மீனாக இருக்கிற 2 ஐட்டம்ஸ் என்னன்னா, ஒன்று டொமைன், இன்னொன்று ரேஞ்ச். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே டொமைன் அண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் அதோட டொமைன் என்னவா இருக்கும், -1 to +1. ரேஞ்ச் கிடைக்க போகிற ஆன்சர். டொமைன்னா நம்ம அப்ளை பண்ண போகிற ஆன்சர், ரேஞ்சுன்றது கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். அப்போ எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூலாம் தரலாம்னா -1 to +1 வரைக்கும் எல்லா வேல்யூயும் கொடுக்கலாம். பட் வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கணும்னா -π/2 +π/2. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு என்ன டொமைன் ரேஞ்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இதே சைன் தீட்டாவாக இருந்தால் அதுக்கான டொமைன் இதுவாகவும் ரேஞ்ச் இதுவாகவும் மாறி இருக்கும். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு தரக்கூடிய வேல்யூ -1லேருந்து +1 இருக்கலாம். கிடைக்க போகிற ஆன்சர் 0 to π. இது ஃபுல்லாகவே இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல். இது போல் ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுக்கும்போது க்ளோஸ்ட் இன்டர்வல், தென் ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்தால் ஓப்பன் இன்டர்வல். தென் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் r equal to open interval of -∞ to +∞. இது போல் ஓப்பன் இன்டர்வல் கொடுக்கும்போது ஸ்டார்டிங் வேல்யூவும் எண்டிங் வேல்யூவும் விட்டுட்டு இன் பிட்வீனில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். இதுவே க்ளோஸ்டு இன்டர்வலாக இருந்தால் ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ இன்க்ளூட் பண்ணுவோம். ரேஞ்சோட வேல்யூ -π/2 +π/2. டொமைன் ரேஞ்ச் ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் r மைனஸ் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -1 to +1. தட் மீன்ஸ் ஆர்ன்றது இங்கே ரியல் நம்பர். ரியல் நம்பர் நம்ம எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணலாம். எதை தவிர்த்துனா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் விட்டுட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த r மைனஸ், சப்போஸ் r -0னா ரியல் நம்பரில் எக்ஸப்ட் 0. r மைனஸ் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -1 to +1னா -1க்கும் +1க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற நம்பரை தவிர வேறு எல்லா நம்பரையுமே எக்ஸுக்கு இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ கிடைக்க போகிற ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -π/2 +π/2, y not equal to 0. secant inverse of x, சேம் r மைனஸ் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -1 to +1, கிடைக்க போகிற ஆன்சர் 0, π. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0, π. y-ஓட ஆன்சர் நாட் ஈக்குவல் டு π/2. கண்டிப்பாக எங்கே π/2 இருக்காது. cot inverse of xனா r மீன்ஸ் இங்கே ரியல் நம்பர். ரேஞ்சோட வேல்யூ 0 to π. ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0, π.
பிரின்சிபல் வேல்யூன்னு கொஷனில் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க கண்டிப்பாக டொமைன் அண்ட் ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். கொடுத்துருக்கிற 6 ஃபங்க்ஷனுக்குமான டொமைன் அண்ட் ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கணும்னா அது தேவையில்லை. நம்ம ஒரு 3 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த 3 மட்டும் தெரிஞ்சாலே அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற 3 ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம சைன் இன்வர்ஸாக மாற்றி அதுக்கான டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சாலே போதும். அதே போல் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கலாம். ஏன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 சீக்கன் தீட்டா ஆர் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 காஸ் தீட்டா. சப்போஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட பிரின்சிபல் வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றிக்கிட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்சை யூஸ் பண்ணி சீக்கன் ஃபைன் பண்ணலாம். அதே போல் கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ஸோ சைன் இன்வர்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ கொசிக்கன் இன்வர்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் இன்வர்ஸாக மாற்றிட்டு அதை யூஸ் பண்ணி பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். அதே போல் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் வேல்யூ கேட்டாங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணி டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கிட்டு அதன் மூலமாக நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனு அண்டு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்குன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ண டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்த்துருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 6 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த இன்வர்ஸும் சைனை கேன்சல் ஆகிடும். எப்படிங்க 2 - 2 = 0வோ அதே போல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், tan inverse of tan x equal to x, cot inverse of cot x equal to x, secant inverse of secant x equal to x. Secant inverse of secant cancel. Cosecant inverse of cosecant x equal to x. Cosecant inverse of cosecant இங்க cancel. First property என்னன்னா inverse then trigonometric function வரும்போது ரெண்டுமே இங்க cancel பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை மட்டும் எடுத்துக்கலாம். இங்க sin inverse of sin of pi by 4 இப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டு டைரெக்டாக இங்கே pi by 4 எடுத்துக்கலாம். sin inverse of 1 by x, சைனோட ரெசிப்ரோக்கல் என்னவா cosecant inverse of x. sin inverse of 1 by xனா அது ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் cosecant inverse of x. cos inverse of 1 by x equal to secant inverse of x. tan inverse of 1 by x equal to cot inverse of x. இங்க எல்லாமே ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்றோம். எப்படிங்க sin theta equal to 1 by cosecant theta. அதே போல sin inverse of 1 by x அதை ரிவர்ஸ் பண்ணும்போது cosecant inverse of 1 by x இங்க x ஆ மாறும். சோ இதோட ஆப்போசிட் இப்ப cosecant inverse of 1 by x னா sin inverse of x, secant inverse of 1 by x னா cos inverse of x, cot inverse of 1 by x னா tan inverse of x. இது ரிவர்ஸில் வரக்கூடிய ஃபார்முலாஸ். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதிலே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வரும்போது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வந்தால் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வந்தால் மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வந்தால் பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். cosecant inverse of minus x வந்தா minus cosecant inverse of x. இதில் காசும் சீக்கனும் மட்டும் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் வரும்போது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுவே ஆட் ஃபங்க்ஷன் வரும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதே போல் டேன் காட் அண்டு கொசிக்கனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் plus cos inverse of x equal to pi by 2. அதே போல tan inverse of x plus cot inverse of x equal to pi by 2. secant inverse of x plus cosecant inverse of x equal to pi by 2. இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. 4.4 இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y by 1 minus x into y. Second property tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus x into y.
ப்ளஸ் வரும்போது மேலே ப்ளஸ் கீழே மைனஸ், மைனஸ் வரும்போது மேலே மைனஸ் கீழே ப்ளஸ். இதில் எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ லெஸ் தென் 1. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 அண்டு 6 மோஸ்ட்டாக பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. ஸோ நம்ம இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த 6 ரேஷியோவோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் நமக்கு 6 தெரியல கூட பரவாயில்ல. சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ் அண்ட் டேன் இன்வெர்ஸோட டொமைன் அண்ட் ரேஞ்சு தெரிஞ்சால் போதும். அதே போல் இந்த 6 ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 அண்ட் 6 தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ரிமைனிங் இருக்கிற 4 ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் நம்ம கோத்ரூ பண்ணாலே போதும். Exercise 4.4 question number 1. Find the principal value of the following. ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கில் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிற பேசிக் கான்செப்ட் என்னென்னா ஒரு இன்வெர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2ஓட பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா மொத்தம் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு லெட் y ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நேம்லி y ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னவா இருக்குன்னா சைன் இன்வெர்ஸ். ஸோ சைன் இன்வெர்ஸோட டொமைன் அண்டு ரேஞ்சு. டொமைனாக நம்ம அப்ளை பண்ண போகிற ஆன்சர் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -1 to +1. அது கிடைக்க போகிற ஆன்சர் என்னவா இருக்கணும்னா y பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -π/2 + π/2. ஸோ நம்ம கிடைக்க போகிற ஒய்யோட ஆன்சர் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கணும். க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -π/2 + π/2க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். -π/2னா -92 + 90க்குள்ளே. ஸோ ஃபஸ்ட் அசம்ஷனில் y ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. நெக்ஸ்ட் இங்கே சைன் இன்வெர்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது சைனாக மாறும். இந்த இன்வெர்ஸ் இங்கே வரும்போது என்னவா மாறும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். -1 இங்கே +1ஆக மாறிடும். ஸோ சைன் y ஈக்குவல் டு -1/2. ஸோ y ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. சைன் இன்வெர்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது இந்த இன்வெர்ஸ் என்னவா மாறும்னா சைனாக மாறிடும். -1 இங்கே +1ஆக மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே சைன் y மைனஸ் எடுத்துக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் இருக்கும்போது கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைட்லையும் சைன் கொண்டு வரணும். சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காசு இருந்தால் ரைட் ஹேண்ட் சைட்லையும் காசோட வேல்யூ கொண்டு வரணும். பட் நமக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைனோட வேல்யூ இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைட்லையும் சைன் கொண்டு வரணும். 1/2 சைனில் என்ன டிகிரிக்கு 1/2 கிடைக்குன்னா சைன் 0 ஈக்குவல் டு 0, சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு 1/2. இங்கே சைன் ஆஃப் 30 டிகிரிக்கு பதிலாக π/6 ரேடியனை அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபங்க்ஷன் அதுக்கு ஒய்னு பேர் கொடுத்தோம். செகண்ட் ஸ்டெப்பில் சைன் இன்வெர்ஸ் இங்கே சைனாக மாற்றிக்கிட்டோம். தேர்ட் ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் சைன் கொண்டு வரணும். அதுக்காக இங்கே 1/2 சைன் ஆஃப் π/6 மாற்றிக்கிட்டோம். சைன்ன்றது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θ. நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா -sin θ. ஸோ கண்டிப்பாக அவுட் சைடில் இருக்கிற மைனஸ் நம்மளால் டீட்டாக்குள்ளே கொண்டு போக முடியும். ஏன்னா இது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இங்கே சைன் y ஈக்குவல் டு சைன் ஆஃப் -π/6 மாற்றிக்கலாம். அவுட் சைடில் இருக்கிற மைனஸை இன் சைடு கொண்டு போக முடியும். இன் சைடில் இருக்கிற மைனஸை அவுட் சைடு கொண்டு வர முடியும். ஏன்னா சைன்ன்றது இங்கே ஆட் ஃபங்க்ஷன். இப்போ -sin π/6 சைன் மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டு சைன் ஆஃப் -π/6 கொண்டு வந்துட்டோம். ரெண்டு பக்கம் இங்கே சைன் அண்ட் சைன் கேன்சல்னால் ஒய்யோட ஆன்சர் -π/6. இந்த வேல்யூ கண்டிப்பாக பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -π/2 + π/2. ஏன்னா -92 + 90 -π/6னா -30. கண்டிப்பாக -30ன்றது -90க்கும் +90க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இங்கே என்ன எழுத போகிறோன்னா தி principal value of sin inverse of -1/2 is -π/6. இந்த ஒரு சமுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ இதே போல் தான் வரக்கூடிய எல்லா சமுக்கும் நம்ம பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில்
என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கணும். கிடைக்க போகிற ஆன்சரை ஃபஸ்ட்டே எழுதிடணும். தென் சைன் இன்வெர்ஸ் இங்கே சைனாக மாற்றிக்கலாம். தென் வேல்யூ -1/2. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் வரணும். இப்போ சைன்னா இங்கேயும் சைன் கொண்டு வர போகிறோம். சைன்ன்றது இங்கே ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கவே மைனஸை உள்ளே எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் சைனை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு தேவையான பிரின்சிபல் வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் tan இன்வெர்ஸ் ஆஃப் -1. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது ஸ்டெப் 1 எடுத்த உடனே இங்கே லெட் y ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் -1. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒய்ன்னு பேர் கொடுத்துட்டு தென் ஒய்யோட வேல்யூ பிலாங்ஸ் டு கிடைக்க போகிற ரேஞ்ச் ஆன்சர் என்னவா இருக்குன்னா ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 to +π/2. இது tan இன்வெர்ஸோட ரேஞ்ச். தென் இங்கே tan இன்வெர்ஸை டேனாக மாற்றிக்கலாம். இங்கே tan y ஈக்குவல் டு -1. இப்போ ரெண்டு பக்கமுமே tan கொண்டு வர போகிறோம். இங்கே tan y ஈக்குவல் டு -1 என்ன பண்ணலாம்னா tan ஆஃப் π/4. ஏன்னா tan 45 ஈக்குவல் டு 1. அந்த 1 tan 45 எழுதலாம். tan 45க்கு பதிலாக tan π/4 ரேடியனில் எழுதிக்கிட்டோம். ஸோ டேன்ன்றது இங்கே ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா tan ஆஃப் -θ ஈக்குவல் டு -tan θ. இங்கே tan y ஈக்குவல் டு tan ஆஃப் -π/4. ரெண்டு பக்கம் இங்கே tan வேல்யூ கேன்சல் பண்ணால் y ஈக்குவல் டு -π/4. கண்டிப்பாக இந்த ஆன்சர் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 +π/2. கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இங்கே தி principal value of tan inverse of -1 is -π/4. Third subdivision cosecant inverse of 2. சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் let y equal to cosecant inverse of x. ஸோ cosecant inverse of 2. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சைன் அண்ட் காஸ் டேன் இது மூணு மட்டும் தெரிஞ்சாலே போதும். கொசிகன் சீக்கன் காட் கொடுத்தாலும் நம்ம அந்த மேஜர் அந்த மூணாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ கொசிகன் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை நமக்கு தெரிஞ்ச வேல்யூவாக மாற்ற போகிறோன்னா ஃபஸ்ட் இங்கே கொசிகன் இன்வெர்ஸை கொசிகனாக மாற்றிக்கலாம். ஸோ கொசிகன் y ஈக்குவல் டு 2. ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணுறோம். ஸோ தலைகீழாக மாற்றும் போது 1/cosecant y equal to 1/2. 1/cosecant theta equal to sin theta. அப்போ 1/cosecant y equal to sin y 1/2. இப்போ இதே போல் சப்போஸ் இங்கே சீக்கன் கொடுத்தாங்கன்னா அதை காசாகவும் காட் கொடுத்தாங்கன்னா அதை டேனாகவும் மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் இப்போ சைன் கொண்டு வரணும். sin y equal to 1/2 sin of π/6. sin 30 degree equal to 1/2. ரெண்டு பக்கம் இங்கே சைனை கேன்சல் பண்ணால் y ஈக்குவல் டு π/6. சைனோட ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா -π/2 +π/2. நம்ம கொடுத்தது என்னவோ கொசிகன் தான், பட் நம்ம என்னவா மாற்றிட்டோம் அதை சைனாக மாற்றி அதோட பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எதோட பிரின்சிபல் வேல்யூனா cosecant inverse of 2 ஓட principal value π/6. ஸோ எழுதும்போது இங்கே தி principal value of cosecant inverse of 2 is π/6. இப்போ cosecant inverse of 2 ஓட principal value π/6. சேம் அதே தான் sin inverse of 1/2 ஓட பிரின்சிபல் வேல்யூவாக இருக்கும். இப்போ இது போல் நமக்கு தெரியாத கொசிகன் சீக்கன் காட் கொடுத்தாங்கன்னா அதை நமக்கு தெரிஞ்ச சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் டேன் இன்வெர்ஸாக மாற்றிக்கிட்டு அதோட பிரின்சிபல் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது இது y ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2. நமக்கு சீக்கனோட ரேஞ்சு தெரியும். அது இங்கே சீக்கனை காசாக சேஞ்ச் பண்ண போகிறோம். காசோட ரேஞ்சும் தெரியும். கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே சேம். ஸோ வேறு வேலையை கண்டிப்பாக y பிலாங்ஸ் டு
க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் 0, பையாக தான் இருக்கணும். பட் காசுக்கு என்ன வரும்னா ஒய்யோட வேல்யூ சம்டைம்ஸ் π/2 இருக்கலாம். பட் சீக்கனுக்கு என்ன வரும்னா ஒய்யோட வேல்யூ நாட் பிலாங்ஸ் டு π/2. அதாவது காசுக்கு ஒய்யோட வேல்யூ பிலாங்ஸ் டு π/2 ஆகும், 90 டிகிரியாகவும் இருக்கும். பட் சீக்கனுக்கோட ரேஞ்ச் பார்க்கும்போது ஒய் நாட் ஈக்குவல் டு π/2 கொடுத்துருப்பாங்க. அது ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ இங்கே ஒய் நாட் ஈக்குவல் டு π/2. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சீக்கனை காசாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே சீக்கன் இன்வெர்ஸை சீக்கனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கன் ஒய் ஈக்குவல் டு -√2. ஸோ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணும்போது 1 secant y equal to -1/√2. 1 secant y na cos y equal to -1/√2. ரெண்டு பக்கமும் cos வேல்யூ கொண்டு வரணும். cos y equal to minus of cosல எந்த டிகிரி 1/√2 னா cos 45 டிகிரி, அதாவது cos π/4 equal to 1/√2. இங்கே நம்ம டைரெக்டாக வெளியே இருக்கிற மைனஸை உள்ளே கொண்டு போக முடியாது, ஏன்னா காசுன்றது ஈவன் ஃபங்க்ஷன். cos ஆஃப் -θ ஈக்குவல் டு நமக்கு ப்ளஸ் காஸ் θ தான் கிடைக்கும். இப்போ காசு வரும்போது டைரெக்டாக எங்கள் மைனஸை உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா அப்போ காசும் சீக்கிரம் வரும்போது மட்டும் டைரெக்டாக மைனஸ் உள்ளே கொண்டு போக முடியாது. மற்றபடி சைனாக இருக்கலாம், கொசிக்கன், டேன் காட்டு வரும்போது டைரெக்டாக மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் θ, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். காஸ் ஆஃப் 180 minus θ equal to minus cos θ. இப்போ இங்கே என்னவா இருக்குன்னா மைனஸ் காஸ் θவா இருக்கு. அதை காஸ் ஆஃப் 180 மைனஸ் θவா மாற்றிக்கிட்டோம். ரெண்டு பக்கம் இங்கே காஸ் கேன்சல்னா கிராஸ் பண்ணும்போது இங்கே 4π minus π/4 கேன்சல் பண்ணும்போது y equal to 3π/4. ஸோ இதுதான் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் √2ஓட பிரின்சிபல் வேல்யூ. கண்டிப்பாக பிலாங்ஸ் டு 0 to π. The principal value of secant inverse of -√2 is 3π/4. ஆர் இது வேற என்ன இது மாதிரி எழுதலாம்னா cos inverse of -1/√2, அதோட பிரின்சிபல் வேல்யூவும் 3π/4.